Hi guys, welcome to our channel. இந்த வீடியோவில் கோனான் தி சார்சரர் அனிமே தான் பார்க்க போறோம். இந்த அனிமையோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நீங்க பார்க்கலனா அது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல கொடுக்குறேன். அதில் போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல போட்ட மற்ற அனிமேக்குமே சப்போர்ட் கொடுங்க. சரி, இப்போ நம்ம ஓவரா பேசாம வாங்க இந்த அனிமேக்குள்ள போலாம். இதுதான் கோனான் தி சார்சரர் கேன்சி சீசன் 1 எபிசோட் 2. போன எபிசோட்லயே கோனானோட அப்பா சொல்லியிருப்பாரு, இனி அவன் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம இருக்கிறதுனா கண்டு தெரியாது, அதனால கூட அவனுக்கு யாராவது அவங்க துணைக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக கூட அண்ணன் அனுப்பலாமே அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இப்படியே பிளாஷ்பேக் போடுறாங்க. இவன் அண்ணன் இவன் தம்பி என்ன அவனை பாத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போவான். அப்படி கூட்டிட்டு போகும்போது தவறி இவன் தம்பி கீழே விழுந்துருவானா, அதுக்கு என் வீட்டை திட்டு வாங்கியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் இந்த மேஜிக்கை வச்சு எந்த பொருளை வேணாலும் உருவாக்கலாம், தொலைஞ்ச பொருளை வேணாலும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். இதை பார்த்தா எக்கோங்கிற பொண்ணு இருக்கால அப்படின்னா என்னுடைய இளமையையும் அழகையும் அவங்களால திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவான். இப்போ நீ அழகா தானே இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். எனக்கு உன் வயசு இருந்தா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அந்த எக்கோங்கிற பொண்ணை பார்த்து சொல்லுவான். இது வந்து அந்த புக் ரீட் பண்ற பொண்ணு இப்போ மாஸ்டர் முன்னாடியை விட பிரில்லியன்ட் ஆகிட்டாரு. இப்போ ரொம்பவே வளர்ந்தாரு, வித்தியாசமா இருக்காரு. இப்போ தனியாவே எந்த விஷயத்தையும் பண்ணுவாரு. இது மட்டும் இல்லாம என்னுடைய அண்ணன் இருக்கான்ல, என்னுடைய அண்ணனுமே அதை போல தான் நினைச்சிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோவா அவனுடைய அப்பா கிட்ட வாச்சிட்டு போறோம்னா அவரு என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி ஸ்கூல் படிக்கணும், அதுக்காக இவங்க அப்பா அது மாதிரி அவன்கிட்ட பேசிட்டு இருக்காரு. எனக்கு அதுல எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை, என்னுடைய லட்சியம் அது இல்லை, கண்டிப்பா போகணும். இப்போ நீ வந்து மேரி சான் எங்கேயா இருக்க, அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நீ மாதிரி ஸ்கூலுக்கு போகணும், நீ ஒரு எக்ஸாம் வச்சு பாஸ் ஆகணும், அப்படி இருந்தாதான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும், அப்பதான் நம்ம குடும்பத்துக்கும் பெருமை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு வந்து இது அப்படியே பிடிக்காது, இதனால பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். இதனால அவங்க அப்பா கோவப்படுவாரா, இதெல்லாம் ஜஸ்ட் அரசியல் மாதிரி தான், உங்களுக்கு வேண்டிய விஷயத்துக்காக என்ன ஸ்கூல் அனுப்புறீங்க, இதெல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். உன் ட்ரெஸ்ஸுக்கும் உன் காலனிக்கும் நம்ம ஆயாவே இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அவன் ரெண்டு பேரும் போடுவாங்க. மேரி சான் அனிமே கூட ஸ்கூலுக்கு வரப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவளுமே கூட வந்துட்டு இருப்பா. ஏன்னா நீ ரொம்ப ஃபேமஸ்ல, ஸ்கூல்ல இருக்கும்போது உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை வச்சு சுத்திட்டு இருக்கும்போது எல்லா பசங்களுமே உன்னை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நீ ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஆமா சரிதான், குறைஞ்சதே 5 பேர் அதை சுத்துவாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. என்ன 5 பேரா, அதுக்கு என்ன சின்ன மந்திர பொண்ணு எனக்கு பத்தாது, பெருசா தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருப்பான். அப்படியே அவங்க ஸ்கூலுக்குமே நம்ம ஹீரோ தயாராகிறான். அவன் ட்ரெஸ்ஸை போட்டு வரும்போது வா எவ்வளவு அழகா இருக்கான், என் பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு அங்க இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து இந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்து நம்ம ஹீரோ பேசிட்டு இருப்பாங்க. பேசும்போது அதுக்கு ஒருத்தர் தான் அவனுமே அப்படி கிளம்பி போவான் ஸ்கூலுக்கு. இந்த மாதிரி அவன் போற அந்த வெஹிக்கிளுக்கும் கீழே அந்த டயர்ல இப்படி கலர் அப்படி ஆடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அது இருந்துச்சு அப்படின்னா உடம்பு வலிக்கும் அப்படின்னு அப்பா சொன்னாரு. அதனால இந்த மேஜிக் யூஸ் பண்ணி ஸ்மூத்தா போற மாதிரி நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவன் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வருவான். இப்படி வந்து இந்த மேரிச்சானை பார்ப்பானா, மேரிச்சானை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்னு மேரிச்சான் பத்தி நம்ம ஹீரோ பேசிட்டு இருப்பா. என்ன உங்கள்ட்ட அழகா இருக்கா அப்படின்னா, பொண்ணுங்களா இருக்காங்களே வா எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க நிறைய பேர் இருப்பாங்களே, மேஜிக் வச்சே உண்ண முடியும், எங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் தான் உணர்றான். அவங்க நம்ம ஹீரோ அண்ணா இருக்கான்ல, அவனை தனியா போக முடியுமா, எனக்கு உன் கையை பிடிச்சி வரும்போது எனக்கு அவனதான் நடக்க தெரியாம நான் கீழே வந்ததுக்காக நீ திட்டு வாங்கினேன், ஆனா இனி அதை போல நடக்காதுன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன தனியா நடக்க முடியும், இந்த மேஜிக் யூஸ் பண்ணி என்ன இருக்கு அப்படிங்கறத என்னால கணிக்க முடியும், கண்ணுலனாலும் என்னால கண் பார்வை இருந்த மாதிரி என்ன நடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். டைம் ஆயிடுச்சு, அவன் வந்துருவான். பறக்கும் போது ஹிஸ்டோரோடைய வீரத்தெலும்போட பிறந்திருக்கான். அவனை எப்படி சமாளிக்க போறான்னு தெரியல, ரொம்ப கூச்ச சுபாவமா இருப்பான் அப்படின்னு கேள்விப்படனே அவனை எப்படி சமாளிக்க போறான்னு தெரியல அப்படின்னு ஒரு பொண்ணு பேசிட்டு இருப்பா. இவதான் நம்ம ஹீரோவை பாத்துக்க போறான் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்களா. அவனுமே வந்துருவான். அவன் வந்து நம்ம அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்க்கும்போது என்ன ஆளே வித்தியாசமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாப்பா. நம்ம ஹீரோ சொல்றான், ஏன்னா நீங்க இன்னைக்கு ஒரு பொண்ணா நினைச்சுக்கோங்க, ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு பொண்ணா தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அந்த மெரிச்சானிட்ட சொல்லியிருப்பான், இவன் ஒரு ஆம்பளையா நினைச்சுக்கானா ஒரு இன்னைக்கு இவன் வந்து ஒரு பொண்ணாவே நினைச்சுதான் இவன் கூட இன்னைக்கு இருக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். இதையும் சொல்லிட்டு இருப்பானா, அந்த பொண்ணு இருக்கால என்ன வித்தியாசமா உளறிட்டு இருக்கான். இப்போ அந்த பில்டிங்க்கும் மேல இருக்கிற பசங்க எல்லாம் இவனை பார்த்துட்டு அவன் அந்த ஹிஸ்டரோட தளம்போட பிறந்த ஆளு அப்படிங்கிற மாதிரி அவனை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொல்லுவானுங்க. அதை பார்த்து அவர் கோவப்படுவானா, அதை பார்த்து அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனை பத்தி பயப்படுவானுங்க. இப்போ அந்த பொண்ணு இருக்கால நம்ம ஹீரோ கிட்ட எல்லாத்தையுமே பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவான். மொத்தமா இங்க 5 எக்ஸாம் இருக்கு, இதை பாஸ் பண்ணீங்கனாலே நீங்க போதும். ஆனா இதுக்கு நடுவில் எக்கச்சக்கமான பிரேக் எல்லாம் இருக்கு, ஆனா எங்க டீட்டெயிலுமே இல்லாம நீங்க எல்லா எக்ஸாமுக்குமே சீக்கிரம் முடிச்சிடலாம், ஏன்னா அவங்க அப்பா சொன்ன ரூல்ஸ் தான் அது. சரி, நம்ம ஹீரோ வந்து இதை பத்தின ஏதாவது கொஸ்டின் கேட்பானா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம ஹீரோ இதை மாதிரி அப்பா இது அரசியலுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது அவங்க சுயநலமா யோசிக்கிறாங்க, என்னை பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை, எனக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க பண்ணல, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பத்தி தான் யோசிக்கிறாங்க, அவங்க குடும்பத்தை பத்தி இதை பத்தி அவங்க மானத்தை பத்தி தான் யோசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ இந்த மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அது தம்பி அதை பத்தி எனக்கு தெரியாதுப்பா, நீ வந்து பாடத்தை பத்தி மட்டும் பேசு, என்ன அதை பத்தி என்கிட்ட பேசாத சரி அப்படி மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. சரி, என்கிட்ட ஒரே கேள்வியா கேட்டுட்டு இருந்தாரு, ஆனா எல்லா கேள்விக்குமே சரியான ஆன்சர் எழுதிட்டாரு.
சரி இப்போ சாப்பிட வேண்டிய டைம் ஆயிடுச்சு, எனக்கு வயிற்று பசிக்குது, வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த மெரிச்சானும் நம்ம ஹீரோவும் போயிட்டு இருப்பாங்க. இப்படி போகும்போது வழி மறிச்சு ஒருத்தவன் செலவழிப்பான், பொடிப்பை அவனதான் எங்க அப்பா இவ்வளவு பில்டப் பண்ணி பேசினாரா அப்படின்னு நம்ம ஹீரோவையும் அந்த மெரிச்சானையும் வழி மறிச்சு இப்படி சண்டை போடுவான். இப்படி சண்டை போடும் போது அந்த மெரிச்சான் இருக்கால இவனை பார்த்து அப்படியே ஒரு நிமிஷம் வாயடிச்சு போய் நிப்பா. இவன் வந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்து இங்க பிரச்சனை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட அண்ணா அங்க வந்து பணிவா அவனை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பான். தம்பி நான் யாருன்னு தெரியாதா, என்ன திமிருந்தா எனக்கும் எதிரில வந்து ரெண்டு மட்டும் இல்லாம என்னை பார்த்து இப்படி பேசிக்கிட்டு இருப்ப, மறந்துட்டியா நான் பிரின்சஸ்ங்கிறத, இதுக்கு வேற ஆளு பிரின்சஸ் அப்படிங்கிற மாதிரி இவனை பில்டப் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படியே பண்ணும்போது நம்ம ஹீரோ இருக்காங்க வந்து தண்ணி எல்லாத்தையுமே ஒரு மேஜிக் மாதிரி அப்படியே கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி கிரியேட் பண்ணி இவன் பேண்ட் இடமாக்கி விட்டுறான். அதனால நான் பண்ண அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்த விட்டு இப்படி அவமானப்பட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறான், வாங்கடா போலாம் அப்படின்னு. இப்படி அவன் ஓடிடுறான்னா நம்ம ஹீரோ இதை பத்தி கேட்பான். இப்படி கேட்கும் போதுதான் அவன் அண்ணன் வந்து இவன் மாதிரி மேஜிக் யூஸ் பண்ணி இப்படி பண்ணிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இதை எப்படி எங்க அப்பா கிட்ட சொல்ல போறணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ இன்னொரு சைடு பார்த்தா அப்புறம் தான் இது ரிவீல் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு இருக்கால அந்த இளவரசி ஆறாம இருப்பான், அவன் வந்து இவங்கிட்ட இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான்ல. இப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டுக்க மாட்டான். நம்ம ஹீரோட அண்ணன் வந்து இது எப்படி நான் பாட்ட சொல்ல போறேன், இது எப்படி நான் ராஜா கிட்ட சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி அவன் பயந்துட்டு இருப்பான். இதெல்லாம் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நீங்க பாக்கணும்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஆர்வமா இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் பண்ணிங்கன்னா தான் அடுத்த எபிசோட் பார்க்க உடனே நோட்டிபிகேஷனும் வரும்.